السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله عز وجل: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله تعالى وأحسن الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, வாலிபர்களே, அல்லாஹ் ஜல்லஷனு தஆலாவுடைய அருளினால் இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் இறை மார்க்கத்தை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடியவராக, அதிலும் மிக குறிப்பாக இறைவனுடைய மார்க்கத்திற்கு அதிகமாக அர்ப்பணிப்புகளையும் தியாகத்தையும் செய்கிற அளவிற்கான உடல் வலிமையை, மன வலிமையை பெற்றிருக்கிற இளைஞர்கள் எல்லோரையும் கொண்டு திரட்டி அந்த இளைஞர்களுக்காக நடத்தப்படுகிற பிரத்யேகமான இந்த வகுப்பில் நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு நிறைவான நற்கூலிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈர்வரையிலும் குன்றாமல் குறையாமல் நமக்கு வாரி வழங்குவார். நம்மை படைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வை எந்நேரமும் பயந்து வாழும்படி என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இன்று காலை முதல் சற்றேறக்குறைய ஒரு 10-30 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வகுப்பு மாலை நேரத்தை தொட்டு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது என்ன காரணமோ தெரியாது, எப்பவுமே கடைசியாக பேச வருபவர்கள் ஏனோ காரணமே இல்லாமல் கேட்கக்கூடிய மக்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். நான் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டேன். உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு எனக்கு ஏதாவது சண்டையா, யாராவது எனக்கு தெரியுமா? ஆனால் என்ன, இன்னும் ஒருத்தர் இருக்கானோ, இவன் இன்னும் 1 மணி நேரம் பேசுவானோ, அது ஏனோ கடைசியாக வருபவர்களுக்கு அது அப்படியே நிகழ்ந்து. அதுலயும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்போ மறுமை வெற்றியே மகத்தான வெற்றி
என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரையும் இப்ப நான் அங்க கூட்டிட்டு வர போகணும். மறுமை வரைக்கும் போய் என்ன செய்யணும், அங்க என்னெல்லாம் நடக்கும், அங்க மனிதன் எப்படி எல்லாம் இருப்பான், நாம் அங்க எப்படி இருக்கணும், இங்க எப்படி இருந்தா அங்க எப்படி இருக்கலாம், இது எல்லாத்தையும் என்ன செய்யணும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூவுலகில் மனித சமூகத்தை படைத்திருக்கிறார். அப்படி இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தின் வாழ்க்கையை, மனித சமூகத்துடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கையை 3 கட்டங்களாக அல்லாஹ் பிரித்திருக்கிறார். மனிதர்களுக்கு 3 வாழ்க்கை உண்டு. 3 நிலையான வாழ்க்கையை இந்த உலகில் மனிதர்கள் வாழ்ந்தாக வேண்டும். ஒண்ணு, இப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு என்னது இல்லை, இந்த வாரண்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. எவ்வளவு காலம் வாழ்வோம், எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வோம், எப்போ மரணிப்போம், எங்க மரணிப்போம் யாருக்கும் தெரியாது. யாரு மரணிப்பாங்க யாருக்கும் தெரியாது. எவ்வளவு சிறிய குழந்தையாக இருந்தாலும் மரணம் ஏற்படும், எவ்வளவு பெரிய வயதுடையவராக இருந்தாலும் மரணம் ஏற்படும். ஒரு வீட்டில் பிறந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே மரணம் ஆயிடும். ஆனா அதே வீட்டுல 90 வயசு வரைக்கும் என்ன செய்வார், ஒரு முதியவர் இருந்து கொண்டே இருப்பார். அப்போ இந்த வாழ்க்கை நிலை இல்லாது, இந்த வாழ்க்கை உத்தரவாதம் இல்லை. உங்களோடு சேர்ந்த நண்பர்கள் இருப்பாங்களே, உங்க வயதில் உங்களோடு சேர்ந்த நண்பர்கள்ல யாராவது மௌத்தா இருக்காங்களா? இந்த கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்க வயசுல மௌத்தா இருக்கிறாங்க. மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இது சாவுற வயசா, இது சாவுற வயசா, இது மௌத்தா போற வயசா அப்படின்னு கேட்பாங்க. மௌத்துக்கு வயது இல்லை, மௌத்துக்கு வயது இல்லைங்கிறது நாம கண்கூட உங்க நண்பர்களை நீங்க பாக்குறீங்க, உங்க வயசுல இருந்த உங்க நண்பர்களை நீங்க பாக்குறீங்க. அப்போ மரணத்திற்கு என்னது இல்லை, கேரண்டியோ எந்த உத்தரவாதமும் கிடையாது. அப்படியான வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. 1. 2, இதற்கு அடுத்த வாழ்க்கையாக இறைவன் சொல்கிற உலகத்திற்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட கபர் வாழ்க்கை, அதை பர்சக் என்று அரபியிலே சொல்வார்கள். பர்சக் மன்னரை வாழ்க்கை அல்லது திரைமறைவு வாழ்க்கை என்று அதற்கு தமிழில் பொருள் கொள்ளப்படும். இங்கிருந்து உயிர் பறிக்கப்பட்டதற்கு பின்னால் திரும்ப நாம செய்த நல்லது கெட்டதற்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு முன்னால் மறுமை நாள் வருகிற வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது, பர்சக் கபர் வாழ்க்கை. இது 2வது. 3வது, மறுமை வந்து மறுமையில நாம செஞ்ச நல்லது கெட்டது தீமை நன்மை எல்லாம் சேர்த்து அல்லாஹ் நம்மை விசாரித்து நாம எங்க போறோமோ அங்க அனுப்புறது. இப்படியாக மனிதர்களுக்கு வாழ்க்கை 3 காலகட்டங்களாக இருக்கு. 3 வாழ்க்கை நாம் என்ன செய்ய போறோம், வாழ்க்கை. இந்த 3 வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும் நம்முடைய தேர்வில் அல்லாஹ் விட்டிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையை நாம் என்ன செய்யலாம், நாம தேர்ந்தெடுக்கலாம். எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? நாம நினைச்சா இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழலாம், நாம நினைச்சா இறைவனுக்கு மாறு செய்யலாம். நாம நினைச்சா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளலாம், நாம நினைச்சா சத்தியத்தை மறுக்கலாம். நாம நினைச்சா ஹலால் ஹராமை பேணி வாழலாம், ஹராம செய்யாம இருக்கலாம். நாம நினைச்சா ஹராம செய்யலாம். இந்த வாழ்க்கையை பொறுத்தவரையில அல்லாஹ் நம்ம கையில கொடுத்திருக்கிறோம். இது நம் கையில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. எப்படி வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர் கையில கொடுக்கப்படுதோ அது மாதிரி இந்த உலகத்தை அல்லாஹ் கொஸ்டின் பேப்பர் மாதிரி கையில கொடுத்துட்டான். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நாம என்ன ஆன்சர் எழுதுறோமோ அந்த ஆன்சர் தான் மீதி இருக்கிற 2 வாழ்க்கை. அந்த 2 வாழ்க்கையில நாம என்ன செய்ய முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. மீதம் இருக்கிற 2 வாழ்க்கையில நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. இந்த உலகத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ இதனுடைய ரிசல்ட் தான் மீதி 2 வாழ்க்கையை ஒழிய அங்க போய் இருந்துட்டு என்ன செய்ய முடியாது, ரிசல்ட்டை மாற்ற முடியாது. ரிசல்ட் நோட்டீஸ் போர்ட்ல போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய முடியாது, அங்க போய் அதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. இந்த உலகத்தையே என்ன செய்யணும், நாம சரியான முறையில் வச்சுக்கணும்.
பொதுவாகவே இப்ப பெரியவர்கள் முதியவர்கள்லாம் உபதேசம் சொல்லும் பொழுது உங்க பத்தாமாரு உங்களுடைய மாமாமாரோ சிச்சா பெருத்தா அல்லது பெரிய ஆட்கள் உபதேசம் பண்றதாக என்ன செய்வாங்க, நாங்கெல்லாம் அந்த காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, நாங்கெல்லாம் படிக்கிறதுக்கு அந்த காலத்துல நடந்து போகணும், அந்த காலத்துல எங்கள்கிட்ட செல்போன் இல்லை, அந்த காலத்துல எங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, லேப்டாப் இல்லை, டிவி இல்லை, அப்படியான காலத்துல நாங்கெல்லாம் உலக பார்த்தோம்னா என்ன செய்வாங்க, நிறைய கிரிஞ்சான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, நிறைய அடிக்கடி கூட்டு வச்சு கிரிஞ்சான வார்த்தைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்க அந்த காலத்துல எப்படி தெரியுமா, இந்த காலத்துல எங்களுக்கு லாபம் சாப்பிடறதுக்கு உணவே கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் பார்ப்பதற்கு டிவி இல்லாமல், உபயோகப்படுத்துவதற்கு தொலைத்தொடர்பு சாதனம் போன் இல்லாமல், இன்டர்நெட் இல்லாமல், அல்லது எந்த விதமான வழிகேட்டுக்கான வாசல்களும் இல்லாத அந்த காலத்தில் வாழ்ந்த இளைஞர்களை விட இன்றைக்கு கட்டுக்கோப்போடு ஒழுக்கமாக வாழ்கிற நீங்க எவ்வளவோ சேர்ந்தவர்கள். ஏன் அந்த காலத்துல வாட்ஸ்அப் இருந்துச்சா, அந்த காலத்துல வீடியோ கால் இருந்துச்சா, அந்த காலத்துல ரீல்ஸ் இருந்துச்சா, அந்த காலத்துல கூகுள் இருந்துச்சா, அந்த காலத்துல செல்போன்ல உலகம் கைக்குள்ள இருந்துச்சா, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத காலத்துல ஒருத்தர் நல்லவனா இருக்கிறது பெருசா, எதுவுமே இல்லாத காலத்துல ஒரு ஆள் நல்லவராக இருப்பது பெருசா, பெரியவர்கள் யாரும் கோபித்துக் கொள்ள இருக்கிறார். சரியா, நீங்க எல்லாருமே இளைஞர்கள் தான், இருந்தாலும் சொல்றேன், இளைஞர்கள் தான் உள்ள உட்கார்ந்துருக்கீங்க, வயசானவர்கள் யாருமே எனக்கு தெரியல, வயசானவங்க இந்த அறைக்குள்ள எனக்கு தெரியல, அதனால ஒரு பதிவுக்காக சொல்லி வச்சுக்கிறேன். சரியா, அப்ப அந்த காலத்தை விட கண்ணை திறந்தாலே, கையில எடுத்தாலே, வீட்டை விட்டு வெளியில இறங்கினாலே, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அல்லது கல்லூரிக்கு போனாலும் அல்லது விளையாட போனாலும் அல்லது ஒரு கேம் சென்டருக்கு போனாலும் அல்லது சுற்றுலாவுக்கு சென்றாலும் வெளி ஊருக்கு சென்றாலும் எங்க போனாலும் இன்றைக்கு உங்களை வழிகெடுப்பதற்கான எல்லா வாசலும் திறந்து கிடக்கு. நீங்க என்னமும் செய்யலாம், ரொம்ப விமர்சையாக, ரொம்ப அப்பட்டமாக, பட்ட பகலும் இல்லை, நட்ட நடு ராத்திரியும் இல்லை, எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் இந்த உலகத்துல அனாச்சாரமும் அசிங்கமும் ஆபாசமும் அருவருப்பும் உபச்சாரமும் மதுவும் ரொம்ப சர்வ சாதாரணமா நடக்குது, ரொம்ப லேசா நடக்குது. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க நைட் நேரத்துல போனீங்கன்னா, இரவு நேரத்துல 10 மணிக்கு மேல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க வெளியூருக்கு போகும்போது போய் நின்னீங்கன்னா அங்கே விபச்சாரம் ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. ஆனா அதே பஸ் ஸ்டாண்ட்ல தான் காவல்துறை நிக்கிறாங்க. அவன் நிற்கும் போதுலேதான் அந்த தப்பு நடக்குது. எவனாவது கண்டுக்கிறானா? எவனும் கண்டுக்கிற மாட்டான். யாராவது அதை கண்டுக்கிறாங்களான்னா இல்ல, அவன் இருக்கும் போதே அந்த தவறு நடக்குது. விளங்குச்சா? அப்போ நீங்க வெளியில இறங்கி போனாலே உங்களுடைய வழிநடப்பதற்கான எல்லா வாசங்களும் ரொம்ப சர்வ சாதாரணமாக இந்த உலகத்துல திறந்து விடப்பட்டிருக்கிறது. ரொம்ப சர்வ சாதாரணமாக இன்றைக்கு எந்தெந்த இடத்தில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுக்க வேண்டுமோ, யார் யாரெல்லாம் நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ, அந்த இடங்கள் எல்லாம் மிக மோசமாக மாறி வருது. ரொம்ப மோசமாக மாறி வருது. ஒரு பிள்ளைகளுக்கான ஒழுக்கத்தை யார் சொல்லிக் கொடுப்பாங்க? பிள்ளைகளுக்கான மாணவர்களுக்கான ஒழுக்கத்தை முதலில் சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள் யார் சொல்லுங்க? தாய் தந்தையர்கள். வெரி குட். அவங்க நமக்கு கண்டிப்பா ஒழுக்கத்தை தான் சொல்லுவாங்க, நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, தீமையை சொல்லித்தர மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டியவர்கள் யார்? வெரி குட், மாஷா அல்லாஹ். ஆசிரியர்கள், டீச்சர்ஸ். ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ், டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட் அப்படிமா. பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ். பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள். நமக்கு எல்லாத்தையும் சொல்லி தர்றது அவங்க தான். அம்மான்னு சொல்லு, அத்தான்னு சொல்லு, தண்ணி எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எப்படி சலாம் சொல்லணும், நமக்கு சொல்லி தர்றது யாரு? அம்மா சொல்லி தர்றாங்க. அல்லது உங்க வாப்பா, உங்களை பெற்றெடுத்த தாப்பனார் சொல்லி தர்றாரு. இவங்க முதல் ஆசிரியர்கள். உங்களை ஆசிரியர்களாக நம்பி ஒப்படைக்கிற அவர்கள், பள்ளிக்கூட ஆசிரியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் செகண்ட் பேரண்ட்ஸ். உங்கள் பெற்றோர்கள் உங்கள் மீது என்ன அக்கறை காட்டுவார்களோ அந்த அக்கறையை அவர்கள் காட்ட வேண்டும். அந்த அக்கறையை அவர்கள் காட்ட வேண்டும். ஆனால் இன்னைக்கு நடக்கிற கல்வி கூடங்கள்ல அப்படியான எல்லாத்தையும் 19 நான் சொல்லல, குறிப்பாக கல்வி நிலையங்கள்ல சொல்லுகிற அல்லது நடக்கிற காரியங்களை பாருங்கள். இப்போ ஒரு 4 நாளா தமிழகம் முழுக்க ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற நியூஸ் என்ன? புரியல? ஞானசேகரன் நியூஸ். எங்க நடந்தது? ஒரு கல்வி நிலையத்துக்குள்ள நடந்தது. ஒரு கல்வி நிலையத்திற்குள்
நடந்த விஷயம். ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார், அவளுக்கு தொல்லை கொடுக்கப்படுகிறது. எங்கே? கல்வி நிலையத்துக்குள்ளே. இப்ப கல்வி நிலையத்தில் இருக்கிற ஆசிரியர்கள், ஒரு பெண் ஆசிரியர் ஆண் மாணவனிடம் தவறாக நடந்து கொள்கிறார், அல்லது ஒரு ஆண் ஆசிரியர் பெண் மாணவியிடம் தவறாக நடந்து கொள்கிறார், தலைமை ஆசிரியரே ஆசிரியரிடம் தவறாக நடந்து கொள்கிறார் செய்தி வருகிறது. தலைமை ஆசிரியர் சக ஆசிரியரிடத்திலே தவறான முறையில் நடந்து கொள்கிறார்னு பள்ளிக்கூடங்களை பற்றியான செய்திகள் இன்னைக்கு வருகிறது. இந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குதா? இந்த பள்ளிக்கூடங்கள்ல நீங்க ஒழுக்கத்தை கற்பிக்க முடியுமா? நாம இங்க ரொம்ப குளிர்ந்தால, இப்போ இங்க ரொம்ப குளிர்ந்துச்சுன்னா என்ன செய்யறோம்? எக்ஸ்ட்ரா ஒரு கோட் மேல எடுத்து போட்டுக்கிறோம், அல்லது பேண்ட் நல்லா முழுசா போட்டுக்கிட்டு சாக்ஸை போட்டு ஷூவை போட்டுக்கிட்டு இங்க நம்ம பகுதியினுடைய இந்த சமதள பகுதியினுடைய சீதோஷ்ண நிலையே எவ்வளவு ஹீட்டானது. இந்த ஹீட்டான சீதோஷ்ண நிலையிலே ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பேண்ட், ஷர்ட், கோட்டு, ஐடென்டி கார்டு, டை, பெல்ட், ஷூ, சாக்ஸ், பேட்ஜ் இவ்வளவும் போட்டுக்கிட்டு போகணும். அப்படியே நேரா ஊட்டிக்கு போங்க, குன்னூருக்கு போங்க, அங்க ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, அங்க என்னது ஸ்கர்ட் முட்டு வரைக்கும் தான், முட்டு வரைக்கும் தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு ட்ரெஸ், அதுக்கு கீழே இல்லை. கல்வி நிலையங்கள், கல்வி நிலையங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுத்தர வேண்டிய கல்வி நிலையங்கள் அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்களா? கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறார்கள். 2. அடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தர வேண்டியவர்கள் யார்? யார் சொல்லித் தரணும்? ஆசிரியர்களுக்கு அடுத்து யார் சொல்லித் தரணும்? கல்வி நிலையம், ஆசிரியர் 2 சேர்த்துக்கணும். அதுக்கு பிறகு யார் சொல்லித் தரணும்? தாய் தந்தையர்கள் ஃபர்ஸ்ட், கல்வி நிலையம் அல்லது பெற்றோர் 2வது. என்னமா? நண்பர்கள், நண்பர்கள் என்ன செய்யணும்? அடுத்ததாக ஒழுக்கத்தை சொல்லித் தரணும். நண்பர்கள், எனக்கு முன்னால ஷேக் உஸ்தாத் ஷபீர் ஃபிர்தௌசி அவங்க நண்பர்கள் தேர்வு முறை பற்றி உங்களுக்கு அழகா நடத்தி இருப்பாங்க. அதனால அந்த தலைப்புக்குள்ள நான் வர விரும்பல, சரியா? அதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு ஒழுக்கத்தை யார் கற்பித்து தரணும்னா இந்த சமூகம் கற்பித்து தரணும். சமூகம், சமூகம் என்பது யார்? சமூகங்கிறது ஒரு கூட்டமா? சமூகங்கிற ஒரு தனி தனி கூட்டமா, தனி ஆளா? இல்லை, ஒவ்வொரு தனி மனிதனும் சேர்ந்ததுதான் சமூகம். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளும் தனி நபர்கள், இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளும் தனி நபர்கள். நீங்க எல்லோரும் சேர்ந்தால் ஒரு கூட்டம், எல்லாரும் சேர்ந்தா ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பேர் தான் சமூகம். இந்த சமூகம் இந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லித் தரணும். இந்த சமூகம் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறதான்னு கேட்டா இல்லை, இல்லை. இந்த சமூகம் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லித் தரவில்லை. ஏன் சொல்லித் தரவில்லை? அல்லாஹ் இந்த பூமியில் படைத்த மனித படைப்பு என்பது அடிப்படையில் 2 தான். அல்லாஹ் இந்த பூமியில் படைத்த மனித படைப்பு அடிப்படையில் 2 படைப்பு, ஒன்று ஆண், இன்னொன்று பெண். இதுதான் இறைவன் படைத்த படைப்பு, அப்படிதானா? இது 2 தான் இறைவன் படைத்தது. இவர்கள் இருவருடைய சேர்க்கையால் தான் மனித குலம் விருத்தி அடைகிறது. மனித குலம் விருத்தி அடைவதற்கான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடமிருந்தும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவரிடமிருந்தும் ஒட்டுமொத்த உலக மக்களையும் அல்லாஹ் பல்கி பெருக செய்தார். இதுதான் இறைவன் படைத்த படைப்பின் அடிப்படை. ஆனால் அந்த அடிப்படை இன்றைக்கு மீறப்படுகிறது. அந்த அடிப்படை இன்றைக்கு மீறப்படுகிறது. ஒருவருடைய உடல் அமைப்பை வைத்து நீங்க அவர் ஆணுனோ பெண்ணுனோ சொல்லக்கூடாது. ஒரு ஆளுடைய உடல் அமைப்பை வைத்து நீங்கள் ஆணுனோ பெண்ணுனோ அவங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவரவர் என்ன பாலினத்தை சார்ந்தவர் என்பதை அவரவர் முடிவு செய்து கொள்ள வேண்டும். விளங்குச்சா? உங்க ஊர்லயே நடந்துச்சு, கோயம்புத்தூர்ல என்னது நடந்தது? பிரைட் வாக் நடந்துச்சா? பிரைட் வாக் நடந்துச்சா? இல்ல தலையை கவுந்துக்கிட்டு சிரிக்காங்க, இல்ல தலையை கவுந்துக்கிட்டு. பிரைட் வாக் என்னவா? ஆணாக பிறந்தவர்கள் தங்களை பெண்களாக பாவித்துக் கொள்கிறார்கள், பெண்ணாக பிறந்தவர்கள் தங்களை ஆண்களாக பாவித்துக் கொள்கிறார்கள். டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லக்கூடிய திருநங்கைகள், திருநங்கைகள். இவன் பிறப்பின் அடிப்படையில் ஆணாக பிறந்தவன், பிறப்பின் அடிப்படையில் ஆணாக பிறந்த ஒருவன் பெண்ணாக மாற முடியாது. அல்லது பிறப்பின் அடிப்படையில் பெண்ணாக பிறந்த ஒருவர்
ஆணாக மாற முடியாது. இது படைப்பின் இயல்பு, இது படைப்பின் இயல்பு. ஆனா இன்னைக்கு அவரவர் விரும்பிய பாலினத்தை தேர்வு செய்து கொள்ளலாம்னு இந்த சமூகம் அவர்களை விட்டுருச்சா இல்லையா? எங்களை நீங்க ஆண்னு சொல்லக்கூடாது, பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, நாங்க ஒரு தனி இனம், எங்களை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, அது எங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை அந்த சமூகம் அங்கீகரிக்குதா இல்லையா? இன்னைக்கு அந்த சமூகம் அதை அங்கீகரிக்குதா இல்லையா? அவர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படிங்கிறான். ஆணு, பெண்ணு, அப்புறம் திருநங்கைகள் அப்படிங்கிறான். அது எப்படி ஆகும்? பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் ஆணாக பிறந்தால் அவர் ஆண் சாகிற வரைக்கும், பெண்ணாக பிறந்தால் சாகிற வரைக்கும் அவன் பெண்ணு, அவ்வளவுதான். இது அடிப்படை. மூன்றாவதாக இன்னொரு வகையாக எப்படி மாற முடியும்? மாற முடியாது. அப்படி மாறுகிறவர்களால் இன்றைக்கு மிகப்பெரிய சமூக சீரழிவும் ஒழுக்கக்கேடும் நடக்கிறது. யாராவது தட்டி கேட்கிறார்களா? இந்த சமூகம் தட்டி கேட்கிறதா? இல்லை. சரி, அடுத்ததாக அரசாங்கம். அரசாங்கம் இந்த பிள்ளைகளுக்கான ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறதா? கவர்மெண்ட் சொல்லிக் கொடுக்குதா? கவர்மெண்டே சாராய கடை திறந்து வச்சிருக்கணும். இந்த எல்லா தப்பும் நடப்பதற்கு மிக முக்கிய காரணமே கவர்மெண்ட் தான். அவன் நினைச்சா இதை தடுக்கலாம். அவன் நினைச்சா இது அழகாக கொரோனா லாக்டவுன் பீரியட்ல ஒரு ஆள் கூட வீட்டை விட்டு வெளியில வராம தடுக்க முடிஞ்சுதா? தடுத்தானா இல்லையா? ஒரு நபர் கூட வீட்டை விட்டு வெளியில போகாம என்ன செஞ்சோம்? எல்லாரும் 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்தோம். நம்மளை உட்கார வைக்கவனுக்கு முடிஞ்சுதா? அப்படி உட்கார வைக்க முடிந்தவனால் போதையை தடுக்க முடியுமா முடியாதா? கஞ்சாவை தடுக்க முடியுமா முடியாதா? ஏன் செய்யறது இல்லை? அவனுக்கு அதுல ஒரு மிகப்பெரிய வருமானம் வந்து கொண்டிருப்பது என்பதால் அரசாங்கம் அதை செய்யாது. அரசாங்கம் அதை செய்யாது. சினிமா சொல்லவே வேண்டாம், அது முற்றிலும் ஹராமாக ஆக்கப்பட்டதுனால சினிமா பத்தி நாம பேசவே வேண்டாம். இப்ப நல்லா யோசித்து பாருங்கள். கல்வி கூடங்கள், ஆசிரியர்கள், அடுத்ததாக இந்த சமூகம், அரசியல்வாதிகள், அல்லது சினிமா, அல்லது நீதிமன்றம், அல்லது உங்க கையில இருக்கிற செல்போன், இது எதுவுமே எதை சொல்லித்தராது? நன்மையை சொல்லித்தரல. அப்படியே நன்மையை சொல்லி தந்தாலும் அதில் இருக்கிற நன்மையை விட தீமை இன்னைக்கு அதிகமா இருக்குது. இருக்கா? அதுல இருக்கிற நன்மையை விட தீமை அதிகமாக இருக்கிறது. இது எல்லாவற்றிலிருந்தும் நாம் வெற்றி அடைய வேண்டும். அதான் இப்ப தலைப்பு. இது எல்லாத்துல இருந்து நாம எப்படி வெற்றி அடையணுங்கிறது தான் தலைப்பு. இவன் இப்பெல்லாம் தலைப்புக்குள்ளேயே வரணும்னு யோசிக்கலா? பயப்படாதீங்க, ரொம்ப சீக்கிரத்துல முடிச்சிருக்கேன். சரியா? ரைட். இப்ப பாருங்க, இளமை பருவம். இளமை பருவத்தை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வாழ்க்கையை எப்படி 3 காலகட்டமா வச்சிருக்கிறானோ அது போல வாழ்நாள், ஆயுள் காலம் இருக்கு இல்லையா, அதுவும் 3 காலகட்டமாக இருக்குது. ஒண்ணு என்னது? குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். இதுல குழந்தை பருவம் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப சின்ன குழந்தைகள் ஒரு 2 வயசோ 3 வயசோ 4 வயசு 5 வயசு குழந்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம தங்கச்சியோ தம்பியோ அக்கா பிள்ளையோ தண்ணன் பிள்ளையோ நீங்க பள்ளிவாசலுக்கு போகும்போது கூட்டிட்டு போகலாம். அப்படி கூட்டிட்டு போனீங்கன்னா ரமலான் காலத்துல குழந்தைகளா நிறைஞ்சு இருக்கும் பள்ளிவாசல்ல. பாருங்க, நம்ம தொழும் போது நம்மளோட சேர்ந்து அந்த பிள்ளைகளும் தொழும், நம்மளை விட அதிகமா தொழுவாங்க. நாம 2 ரக்காத்து தொழுது முடிக்க முன்னா அந்த பிள்ளைகள் 10 ரக்காத்து தொழுது எழுச்சிரும். விழுந்து சஜிதாக்கு போய் விழுந்து எழுந்திச்சிரும். அந்த தொழுகையினுடைய நன்மை என்னன்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு அந்த தொழுகையினுடைய நன்மை என்னன்னு கேட்டா தெரியுமான்னா தெரியாது. லுஹருக்கு இவ்வளவு நன்மை, ஜும்மாவுக்கு இவ்வளவு நன்மை, சுபுவுக்கு இவ்வளவு நன்மை, தராவி இவ்வளவு நன்மைன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா அதிகமாக தொழுவார்கள். இப்ப குழந்தைகள்கிட்ட செயல் அதிகமா இருக்கும், ஏன் தொழுகிறங்கிற எண்ணம் இருக்காது. அப்படியே வயசான ஆட்கள்கிட்ட வாங்க, வயசான ஆட்கள் கடைசியில சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. குனிய முடியாது, குறுக்கு வலிக்கும். சுஜூது செய்ய முடியாது, முட்டு வலிக்கும். அத்தையாத்துல உட்கார முடியாது, கால் வலிக்கும். ரைட்டா? சேர்ல உட்கார்ந்து தொழுகிட்டு இருப்பாங்க. தொழணுங்கிற எண்ணம் இருக்கும். இவ்வளவு காலத்தையும் கடத்திட்டோம், இனி மவுத் எப்போ வருமோ தெரியாது, சாகிறதுக்குள்ள எப்படியாவது எவ்வளவு முடியுமோ தொழுதணும்னு தொழணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா உடல் என்ன செய்யாது? ஒத்துழைக்காது. அப்ப சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது தொழணுங்கிற எண்ணம் இல்லை, ஆனால் ஆரோக்கியம் இருக்கிறது. முதுமை பருவத்தை அடைந்தால் தொழணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனா ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியமும் எண்ணமும் ஒருங்கே அமையப்பட்ட பருவம் இளமை பருவம் மட்டும்தான். இந்த இளமை பருவத்துலதான் ஒரு விஷயத்தை சொன்னா அதை புரிந்து கொள்வதற்கான அறிவும் இருக்கிறது, அதை செய்வதற்கான உடல் வலிமையும் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க.
அரசியல் கட்சி, சங்கங்கள், கழகங்கள், அமைப்புகள், இது எல்லாத்திலையும் தவறாம ஒரு பிரிவு வச்சிருப்பாங்க. அரசியல் கட்சிகள்லயோ, சங்கங்கள்லயோ, அமைப்புகள்லயோ, ஜமாத்துகள்லயோ கண்டிப்பாக ஒரு பிரிவு இருக்கும். என்ன பிரிவு தெரியுமா? இளைஞர் அணி அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கும். அது எந்த அரசியல் கட்சியை நீங்க எடுத்துக்கங்க, இளைஞர் அணின்னு ஒரு பிரிவு வச்சிருப்பான். நம்ம ஜமாத்து இப்ப இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்ச்சி கூட நம்ம ஜமாத்தினுடைய இளைஞர் அணி பிரிவு தான். JYM அப்படிங்கிற பிரிவின் கீழே தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இப்ப நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா ஜமாத்துகள்லையும் எல்லா அரசியல் கட்சிகள்லையும் இளைஞர் அணின்னு தனியா ஒரு குரூப் வச்சிருக்காங்க. எதுக்கு? அவனுக்கு இந்த இளைஞனுடைய ஆற்றல் தேவை. அவனுக்கு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை செயல்படுத்துறதுக்கு அவனுக்கு உடல்ல வலிமை இல்லை, அவனுக்கு மனசுல வலிமை இல்லை. அந்த உடல் வலிமையும் மன வலிமையும் யார்கிட்ட இருக்குன்னா இளைஞர்கள்ட்ட தான் இருக்கு. 60 வயசு ஆளை கூட்டிட்டு போய் பஸ் மறினா அவன் ரோட்ல நிப்பானா? நிக்க மாட்டான். ஆனா 20 வயசு பையன்கிட்ட போய் ட்ரெயின மறினா என்ன செய்வான்? தண்டவாளத்துல போய் நிப்பான். பஸ்ஸ மறிக்கலன்னா போய் நிப்பான். கல்ல விட்டு அடி வர்றத பிறகு பார்த்துக்கிட்டோம்னா உடைச்சு முடிச்சுட்டு தான். எதுக்கு உடைக்க சொன்னா கேட்க மாட்டான். எதுக்கு அடிக்கணும், ஏன் அடிக்கணும், ஏன் கோஷம் போடணும், ஏன் கொடி பிடிக்கணும், ஏன் உங்க பின்னால வரணும், ஏன் இதெல்லாம் செய்யணும்னு கேட்க மாட்டான். அவனுக்கு ஒரு வேகம் வரும், அவனுக்கு ஒரு வேகம் வரும். அந்த ரத்தம் இள ரத்தமாக இருக்கும் பொழுது, சூடாக இருக்கும் பொழுது ரொம்ப லேசா அவனை உணர்ச்சி வசப்படுத்திடலாம். ரொம்ப லேசா அவன் என்ன செய்யலாம்? உணர்ச்சி வசப்படுத்திடலாம். அந்த உணர்ச்சிக்கு கட்டுப்படுகிற இளைஞர்கள் வீர உரைகளுக்கும் நல்ல ஆக்ரோஷமான பேச்சுகளுக்கும், எங்கேயோ முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள், முஸ்லிம்களை அடித்து விட்டார்களாம், பள்ளிவாசல்களை இடித்து விட்டார்களாம், ஹிஜாபு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், மாட்டுக்கறி வச்சிருந்தவங்க அடிச்சு கொண்டுட்டான், வாங்க அதற்கு எதிராக போராட்டம் பண்ணும் அப்படின்னா உடனே அப்படியே ரத்தம்லாம் சூடாகும். இப்ப கிளம்பி போக சொன்னா கூட யாரெல்லாம் வரீங்க அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு வந்துருமா அப்படின்னா உடனே கிளம்பிடுவான். அந்த அளவுக்கு ஒரு கொதிப்புள்ள பருவம், இளமை பருவம், அது அவனுக்கு தேவை. அந்த இளமை பருவம் அவனுக்கு தேவைப்படுகிறது. எனவே இளைஞர்களை பூரா குறி வைக்கிறான், இளைஞர்களை பூரா குறி வச்சு அரசியல் கட்சிகளை சேர்க்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க, இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகள், எத்தனையோ எண்ணி நடந்தாத கட்சிகள் இருக்கிறது. இந்த இந்திய திருநாட்டில் ஒரு பள்ளிவாசலை நாம் பறி கொடுத்திருக்கிறோம். இந்திய திருநாட்டுல ஒரு பள்ளிவாசலை நாம் பறி கொடுத்திருக்கிறோம். என்ன பள்ளிவாசல்? பாபர் பள்ளிவாசல் நினைச்சிருக்கிறோம், பறி கொடுத்திருக்கிறோம். எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அது இடிக்கப்பட்டு? 3 வருஷமா? வேற 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் ஆச்சு. 4 நூற்றாண்டை கடந்துருச்சு. அந்த பள்ளிவாசல் இருந்த இடத்துல ஒரு செங்கலை கூட முஸ்லிம்களால் வைக்க முடியவில்லை. ஏன்? முஸ்லிம்கள் என்ன குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்களா? இந்திய அளவுல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? இந்திய ஜனத்தொகையில முஸ்லிம்களுடைய பெர்சன்டேஜ் எத்தனை தெரியுமா? எத்தனை தெரியுமா? 21%. இந்திய ஜனத்தொகையில, இந்திய 130 கோடி மக்கள் வாழ்கிற இந்திய ஜனத்தொகையில 21% பேர் முஸ்லிம்கள். 21%. ஏன் இவங்களால அந்த பள்ளிவாசல் நிற்க முடியல? ஏன் இவங்களால ஜெயிக்க முடியல? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த சமூகத்திற்கு தேவை தத்துவங்கள் தானே தவிர தலைவர்கள் அல்ல. இந்த சமூகத்திற்கு தேவை தத்துவம், இந்த சமூகத்திற்கு தேவை கொள்கை, இந்த சமூகத்திற்கு தலைவர்கள் தேவையில்லை. தலைவர் இன்னைக்கு வருவான், நாளைக்கு போவான். தலைவர் பசிக்கு கட்டுப்பட்டவர், தாகத்திற்கு கட்டுப்பட்டவர், உறக்கத்திற்கு கட்டுப்பட்டவர், மலஜலத்துக்கு கட்டுப்பட்டவர், மரணத்திற்கு கட்டுப்பட்டவர். கொள்கை எதற்கும் கட்டுப்படாதது, தத்துவம் எதற்கும் கட்டுப்படாதது. நமக்கு தேவை தத்துவம் தானே ஒழிய தலைவர்கள் அல்ல. நம்மிடம் இருக்கிற ஆகச்சிறந்த தத்துவம், ஆகப்பெரிய தத்துவம் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் நமக்கு ஆகப்பெரும் தத்துவமாக இருக்கிறது. அந்த தத்துவம் தான் நம்மை வழிநடத்துமே ஒழிய தலைவர்கள் நம்மை வழிநடத்த மாட்டார்கள். தலைவர்கள் நம்மை வழிநடத்த மாட்டார்கள். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் சொல்லப்படுகிற வசனம், யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார். தலைப்பு, அவர் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்.
அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டால் மட்டும்தான் உனக்கு மகத்தான வெற்றி. நீ தலைவனுக்கு கட்டுப்பட்டால் உனக்கு வெற்றி கிடைக்காது. நீ அரசியல் கட்சிக்கு பின்னால் போனா உனக்கு வெற்றி கிடைக்காது. நீ கொடி பிடிச்சாலோ கோஷம் போட்டாலோ நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்று நீ கத்தினால் உனக்கு வெற்றி கிடையாது. உனக்கு வெற்றி கிடையாது. நீ மதுகவை பின்பற்றினால் உனக்கு வெற்றி கிடையாது. நீ அரசியல் கட்சிகளை பின்பற்றினால் உனக்கு வெற்றி கிடையாது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றினால் மட்டும்தான் உனக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான் என்றால் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை விட, இந்த உலக வாழ்க்கையை விட நமக்கு மறுமை வாழ்க்கை மிக முக்கியம். இந்த உலகத்தை விட நமக்கு மறுமை மிக முக்கியம். நமக்கு இந்த உலகம் என்பது பரீட்சை காலம். நமக்கு இந்த உலகம் என்பது பரீட்சை காலம். இந்த உலகத்துல 10, 20, 30, 40, 50, 60 வருஷம் அல்லாஹ் இந்த உலகில் நம்மை வாழ செய்திருக்கிறான். அப்படி வாழுகிற காலத்துல தாய் தகப்பன், பசி, துக்கம், உணவு, கல்வி, பொருளாதாரம், வீடு வாசல், காரு, டூரு, சொத்து, சோகம், இதெல்லாம் இந்த உலகில் வாழ்வதற்கான துணை சாதனங்கள். இது மெயின் கிடையாது. இதெல்லாம் இந்த உலகில் வாழும்போது நம்மோடு துணையாக இருப்பதற்காக இறைவன் படைத்திருக்கிற துணை சாதனங்கள் தானே ஒழிய இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகில் செய்யப்படுகிற அமல்கள் மட்டும்தான் நிரந்தரம். அல்லாஹ் என்ன சொல்கிறான் உலகத்தை குறித்து? வமாஹாதில் ஹயாத்து துன்யா இல்லா லஹுவுன் வ லஹிபுன். உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? லஹிபுன், இது விளையாட்டு, இது வீணானது, இது விளையாட்டுக்குரியது. வல்லஹு, இது வீணானது. இந்த உலகத்தை நீ பெருசா நினைக்காத. இந்த உலகத்துல எதையும் பெருசா நினைக்காது. இந்த உலகத்துல எதை பார்த்து ஆச்சரியப்படாது. இந்த உலகத்துல எதை பார்த்து ஆச்சரியப்படாத. அப்படி ஆச்சரியப்படுகிற ஒரு செய்தியை பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க. யாரை பார்த்தும் எதை பார்த்தும் இந்த உலகத்தில் ஆச்சரியப்படாதீர்கள். அல்லாஹ் ஒருவனை தவிர, அல்லாஹ்வுடைய படைப்புகளை தவிர வேற யாரை பார்த்து இந்த உலகத்தை என்ன செய்யாதீங்க, ஆச்சரியப்படாதீங்க. இன்னைக்கு என்னமோ புதுசா ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கிறதுனால அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறான். இன்னைக்கு என்னமோ புதுசா ஒருத்தன் மக்களுக்கு இவ்வளவு காலமும் மக்களுக்கு முன்னால திரையில கூத்தாடிட்டு இன்னைக்கு வந்து நான் மக்களை காப்பாற்ற போறேன்னா இவ்வளவு நாள் நீ என்னப்பா செஞ்சுக்கிட்டு அப்படின்னா அவன் சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். நேரம் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு அவன் வந்த உடனே அவன் தான் இன்னைக்கு தமிழகத்தையே காப்பாற்ற போறாங்கிற அளவிற்கு இன்றைக்கு அவனை தலைவனாக ஏற்று நடக்கிற எத்தனையோ இஸ்லாமிய மாணவர்களை நாம் பார்க்கிறோம். அது மிக முற்றிலும் தவறு. அது மிக முற்றிலும் தவறு. அப்படியான கொள்கைகள், அப்படியான அரசியல் கட்சிகள் நமக்கு மகத்தான வெற்றியை பெற்று தராது. இந்த உலகம் நமக்கு மகத்தான வெற்றியை பெற்று தராது. நீங்கள் அறியக்கூடிய மக்களாக இருந்தால், நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தால் மறுமைக்குரிய வீடுதான் நிரந்தரமான நித்தியமான வீடு. அதுதான் நிரந்தரமான வாழ்வு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறார். மறுமைக்காக இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்துங்கள். மறுமை வெற்றிக்காக இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்துங்கள். மஸலல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் இன்னொரு உதாரணம் சொல்லுகிறான். எப்படி போல் தெரியுமா? கமாஇன், தண்ணீரை போன்றது. இந்த உலகத்திற்கு இறைவன் சொல்லுகிற உதாரணம் என்பது தண்ணீரை போன்றது. மினஸ்ஸமா, அது வானத்திலிருந்து இறக்கப்படுகிறது. ஃபஹ்தலத பிஹி நபாத்துல் அர்த், அப்படி வானத்திலிருந்து இறக்கப்படுகிற தண்ணீர் பூமியில் இருக்கிற புற்கூண்டுகளோடு சேர்ந்து, புற்களோடு சேர்ந்து இந்த பூமியில் புற்களை முளைப்பிக்க செய்கிறது. அப்படி முளைப்பிக்கும் பொழுது இந்த பூமி பச்சை பசேல் என்று தெரிகிறது. அதை பார்த்து ஏமாந்துராதீங்க, அதை பார்த்து ஏமாந்துராதீங்க. எப்பவுமே எப்பவுமே தவறு இன்பமாக இருக்கும். எப்பவுமே தவறு, வழிகேடு இன்பமாக இருக்கும். ஷைத்தானுடைய ஆகப்பெரிய சூட்சமே அதுதான். என்ன தெரியுமா? தப்ப பூரா, தவறுகளை பூரா நல்லதாவே காட்டுவான். தவறுகளை பூரா நல்லதாவே காட்டுவான். அவன் அதாவது மற்றவனுக்கு பார்க்கும்போது அது தவறு மாதிரி தெரியும். அவனுக்கு அது என்னது, அது வந்து அவனுக்கு வந்து என்னது கெத்து, அவனுக்கு அது வந்து ஸ்டைல். என்ன இந்த கையில காப்பு போட்டுக்கலாம் அலையிற நிறைய பேர் நம்ம பார்க்கலாம். கையில காப்பெல்லாம் போட்டுருவாங்க தெரியுமா? இந்த பெரிய புஜபல பலாக்கிரமசாரிகள் அவங்கெல்லாம் என்ன, அவங்களெல்லாம் இப்போ ரோட்ல ஏதாவது ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகிருந்துச்சுன்னா இவங்களை கூட்டு போனீங்கன்னா போதும், ஒரு கையில வண்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு வீரர்கள் அவர்கள்லாம்.
ஒரு 100 கிலோ அரிசி மூடை எங்கேயாவது விழுந்து கிடந்தா அவரை கூட்டு போனீங்கன்னா ஒரு கையில தூக்கிடுவார். அந்த அளவுக்கு அவர் என்னது வீர தீரம் உடையவர். சரியா? ஒரு குடம் தண்ணியை தூக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை, உடம்புல சத்து இல்லை. ஒரு குடம் தண்ணியை தூக்கிறதுக்கு உடம்புல சத்து கிடையாது. சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க? சகாபாக்களுடைய உடல் வீர தீரம் எப்படி இருந்தது? 300 பேர் 1000 பேரை சமாளிக்கணும்னா உடல் எப்படி இருந்திருக்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட உடல் வலிமையோடு இருந்தார்கள். கடிவாளம் இல்லாத கயர் இல்லாத குதிரையில அல்லாஹ்வுடைய தூதர் பயணிச்சாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய உடல் வலிமை எப்படி இருந்திருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் இன்னைக்கு பேர்ச்சம்பழத்தை தின்னுட்டு கொட்டையை துப்புனோம்னா மடியிலே விழுந்துருது. பேர்ச்சம்பழத்தை தின்னுட்டு துப்புனா என்ன ஒரு தூரமா போய் விழுந்துல தூண்டா மடியிலே விழுந்துருது. நம்ம உடல் வலிமை அவ்வளவுதான். ஆனா கையில பாருங்க ஒரு காப்பு போட்டிருக்கோம் கையில. அவர் என்ன பக்கத்துல வராத, நான் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் அப்படின்னு இருக்காரு. பக்கத்துலலாம் வரக்கூடாது. அப்படி முறுக்கி விட்டுக்கிட்டு கையில செயின் வேற போட்டுக்கிட்டு அதை வேற அடிக்கடி இப்படி மேல ஏத்தி விட்டுக்கிட்டு அது எதுக்கு? அது யாரு போடணும்? கையிலையும் கழுத்துலையும் செயின் போட்டுக்கிட்டு அது யாரு போடணும்? ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்த அணிகலன் மோதிரம் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களுக்கு அனுமதித்தது. அதுதான் போட்டுக்கிடலாம். கையில கழுத்துல அந்த மாதிரியான ஆபரணங்கள் அணிகிறதுலாம் என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதி வழங்கல. அது பெண்களுடைய ஆபரணங்கள், அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டது. அதை எப்படி ஒரு ஆண் போட முடியும்? விளங்குச்சா? இது நமக்கு தவறுன்னு தெரியுதா? இது தப்புன்னு தெரியுதா? ஸ்டைல்னு தெரியுது, அல்லது உடல் வலிமை ஸ்ட்ரென்த்னு தெரியுது, தப்புன்னு தெரியல. ஷைத்தானுடைய வேலையே இதுதான். என்ன செய்வான்னா தவறுகளை பூரா அழகா காட்டுவான், தப்ப பூரா அழகா காட்டுவான். இதுல என்ன இருக்கு? இது ஒரு பெரிய விஷயமா? இதுல என்ன இருக்குன்ட்டு ஷைத்தான் என்ன செய்வான்? நாம் செய்கிற தவறுகளையும் தப்புகளையும் அழகாக காட்டுவான். அறிந்து கொள்ளுங்கள். நம்மை விட எத்தனையோ மடங்கு உடல் வலிமை, நம்மை விட எத்தனையோ மடங்கு பொருளாதார வலிமை, நம்மை விட எத்தனையோ மடங்கு இந்த உலகில் ஆட்சி அதிகாரம் கொடுத்த மக்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்திருக்கிறான். ஆது சமூகத்தை விடவா நாம பெரிய வலிமை மிக்க சமுதாயம்? ஆது கூட்டத்தை விடைய பாறைகளை கைகளால் குடைந்து வாழ்ந்திருக்கிறார்கள், வீடுகளை செய்திருக்கிறார்கள். வீடு கட்டுறதுக்கு டிராக்டர்ல மண் அடிச்சு போட்டாங்கன்னா அந்த மண்ணுல விளையாடுவோம் தெரியுமா? இங்க இருந்து இப்படியே குழி பறிச்சுட்டு போய் அங்க இருந்து வந்து மண்ணுக்குள்ள அப்படியே கை கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கோம். மண்ணுல ஆது சமூகம் பாறையை கைகளால் குடைந்து வீடு செய்திருக்கிறார்கள். அங்க மண்ணுல நம்ம வீடு செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கிறோம். அது உடல் வலிமையா? இது உடல் வலிமையா? காரனுக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் என்ன? அவனுடைய கருவூலங்கள், லாக்கர் சாவிகளை சுமக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒட்டக கூட்டமே இருந்துச்சு. லாக்கர் சாவியை சுமக்கிறதுக்கு ஒரு ஒட்டக கூட்டம் இருந்ததுன்னா எவ்வளவு லாக்கர் இருக்கும், அதுல எவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருப்போம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு உடல் வலிமை இருந்துச்சு பாருங்க. இந்த உலகத்தை பாருங்க, எப்பேற்பட்ட அரண்மனைகள், எப்பேற்பட்ட பழைய இந்த கோட்டைகள், பெரும்பெரு அரண்மனைகள்லாம் இருக்கா இல்லையா? ஊரா டூர் போறோம்ல, மைசூருக்கு போறோம், பத்மநாபபுரத்துக்கு போறோம், திருவனந்தபுரத்துக்கு போறோம், எல்லா ஊர்ல இருக்கிற அரண்மனைகளை பார்க்கிறோம். அந்த அரண்மனையை பார்க்கும் பொழுது அவர்கள் பயன்படுத்திய வாழ்க்கையை பார்க்க 10 கிலோ, 15 கிலோ, 20, 45 கிலோ எடை திப்பு சுல்தானுடைய வாழ். திப்பு சுல்தான் போரில் பயன்படுத்துகிற வாளுடைய எடை 45 கிலோ. 45 கிலோ ஆயுதத்தை ஒரு எடுத்து வெட்டணும்னா அவனுக்கு எவ்வளவு உடல் வலிமை இருந்திருக்கணும்? இன்னைக்கு நாம அதிசயமா பாக்குறோம், அதெல்லாம் அதிசயமா பாக்குறோம். அல்லாஹ் சொல்கிறான், அப்படியான மக்களை எல்லாம் இந்த உலகத்துல நான் அழிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியான மக்கள் எல்லாம் இந்த உலகத்துல நான் அழிச்சிருக்கிறேன். உன்னை விட உடல் வலிமை உள்ளவன், உன்னை விட பொருளாதாரத்துல பலம் உள்ளவன், உன்னை விட பதவியில பலம் உள்ள எத்தனையோ பேரை அழித்திருக்கிறேன். எனவே இந்த உலகத்தை பெரிதாக கருதாதீர்கள். இந்த உலக வெற்றி நமக்கு பெருசல்ல, இந்த உலக வெற்றி பெருசல்ல. இந்த உலகத்துல இந்த உலக கல்வியை தூரோடுங்க, இந்த உலகத்துல பைக் ரேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கணுங்கிறதோ, அல்ல இந்த உலகத்துல ஒரு அழகான பெண்ணை திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிறதோ, இந்த உலகத்துல ஒரு நல்ல வீடு கட்டணுங்கிறதோ, இந்த உலகத்துல பெரும் பணக்காரன் ஆகணுங்கிறதோ, இந்த உலகத்துல பெரிய பட்டம் பதவிக்கு வரணும் அப்படிங்கிறதோ எந்த வகையிலும் பிரயோஜனப்படாது. நல்ல வேலைக்கு போகணுங்கிறது வேற. நான் நல்லா படிக்கணும்,
நான் நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், என் தாய் தகப்பனை நான் நல்லா பார்க்கணும், நல்ல ஒரு வீடு கட்டணும், அது வேற, அது வேற. அதையே முக்கியமான குறிக்கோளாக கொண்டக்கூடாது. அதுதான் மெயின் டார்கெட் அப்படின்னு வச்சிடக்கூடாது. படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை, காசு மட்டும்தான் வாழ்க்கை, உலகம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துடாதீங்க. இந்த உலகம் மட்டும் வாழ்க்கை இல்லை, இந்த உலகமே ஒரு வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்திற்கு பின்னால் இருக்கிற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, அதுதான் முடிவில்லாத வாழ்க்கை, அதுதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்த வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? ஏலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது லஹிபுன் வலஹுன், இது வீணானது, இது விளையாட்டானது, வஸீனத்துன், இது அழகானது, வதஃபாகுரும் பைனக்கும் வதஃபாகுரும் பைனக்கும் வதகாத்துரும் பில் அம்வாலி வல் அவ்லாத், ஒருவருக்கொருவர் உங்களுக்கு மத்தியில் பிள்ளைகளை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் பெருமை அடித்துக் கொள்வது மட்டும்தான் இந்த உலக வாழ்க்கையை தவிர இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு வேற எந்த வகையிலையும் நன்மையை பெற்று தராதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறான் என்றால் யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நிலையில்லாத வாழ்க்கைக்காக ஓடுபவன் அறிவாளி அல்ல, நிலையான வாழ்க்கையின் வெற்றியை எவன் தேடுகிறானோ அவன் தான் அறிவாளி. நிலையான வாழ்க்கையின் வெற்றியை எவன் தேடுகிறானோ அவன் தான் அறிவாளி. நிலையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய வெற்றி என்ன? அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கான வழிமுறைகளை சொல்லுங்க. அதுக்கான வழிமுறைகளை எவன் தேடுகிறானோ அவன் தான் அறிவாளி. அவன் தான் அறிவாளிய ஒழிய நிலை இல்லாத வாழ்க்கைக்காக இன்னைக்கு முடிய போற, நாளைக்கு முடிய போற, அல்லது எப்ப முடியும்னே தெரியாத ஒரு வாழ்க்கையில நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாள். அவன மாதிரி முட்டாளை நம்ம பார்க்க முடியுமா? கடைசி வரைக்கும் பெயர் நிலைத்திருக்கிற அளவுக்கான ஒரு புகழை, ஒரு பெயரை, ஒரு அந்தஸ்தை எவன் அடைகிறானோ அவன்தான் நிலையான அறிவுடையவன், அவன்தான் நிலையான வாழ்க்கைக்காக தன்னை தயார் செய்து கொள்பவன். அப்படியான நிலையான வாழ்க்கையின் வெற்றி எதுங்கிறத யோசிங்க. உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாதீங்க. உணர்ச்சிங்கிறது மிருகத்துக்கு கூட வரும், உணர்ச்சிங்கிறது மிருகத்துக்கு கூட வரும். ஆனா அறிவு மனுஷனுக்கு மட்டும்தான் வரும். அறிவு, பகுத்தறிவு இருக்கு இல்லையா? எதையும் பகுத்து ஆய்கிற அறிவு இருக்கு இல்லையா? இந்த பகுத்து அறிவு என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டே ஒழிய விலங்குகளுக்கு பகுத்தறிவு கிடையாது. அதுக்கு உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு. ஒரு விலங்கை நீங்க அடிக்கிறீங்க, பெரிய விலங்கெல்லாம் வேண்டாம், ஒரு சின்ன ஒரு எலி, ஒரு பெருச்சாலியை நீங்க அடிங்க. உங்க வீட்டுல ஒரு எலி நிக்குது, ஒரு பெருச்சாலி நிக்குது, அடி திறத்துக்கிட்டே போங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல போய் முக்குல லாக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இனி ஓடுறதுக்கு வழி இல்லைன்னு வைங்களேன், பெருச்சாலி என்ன செய்யும் தெரியுமா? அப்படியே உருமும், முடியெல்லாம் அப்படியே தூக்கி நிற்கும். பூனையை பார்த்துருக்கீங்களா? பூனை என்ன செய்யுது? நார்மலா ஓடும், வேற வழியே இல்லைன்னா திரும்ப என்ன செய்யும்? பூனை முறைக்கும். ஒரு எறும்பு கூட, ஒரு ஈ கூட, ஒரு பூனையும் ஒரு எலியும் ஒரு நாயும் தன் உயிரை காத்துக் கொள்வதற்கு உணர்ச்சி வசப்படும். மனிதர்கள் அப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாது. அறிவை கொண்டு யோசிங்க, அறிவை கொண்டு யோசிங்க. இந்த உலகம் லேசா முடிகிறது அல்ல, இந்த உலகம் 10 வருஷத்துல முடிகிறது அல்ல, இந்த உலகம் 15 வருஷத்துல முடிகிறது அல்ல. இந்த உலகம் என்பது எப்பொழுதுனாலும் முடியலாம். நிலையான உலகம் என்பது அல்லாஹ் கிட்ட தான் இருக்குது. அந்த வெற்றி தான் நிலையான வெற்றி. அதற்கான வழிமுறைகள் என்னவோ அதை யோசி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஸாலு கதம அப்தின், ஒரு அடியானுடைய கால்கள் நாளை மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல ஒரு அடியானுடைய கால்கள் லா தஸூல் நகராது ஹத்தா யுஸ்அல் அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. 5 கேள்விகள், 5 கேள்விகளை கேட்டு அந்த 5 கேள்விகளுக்கு ஒருவன் பதில் சொல்லாத வரைக்கும் ஆதமுடைய மகனுடைய கால் மஹ்ஷர் மைதானத்துல ஒரு அடி கூட நகராதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். 5 கேள்வி இருக்கு. அந்த 5 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அந்த 5 கேள்வியில முதல் கேள்வி என்ன தெரியுமா? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன் இளமை பருவத்தை நீ எப்படி கழித்தாய்ங்கிற கேள்வி. உன்னுடைய இளமை பருவம் இருக்கு இல்லையா, இந்த இளமை பருவத்தை நீ எப்படி கழித்தாய் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாத வரைக்கும் உங்கள் கால்கள் நீங்க நிற்கிற இடத்திலிருந்து நகராதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகிறான் என்றால்
யோசித்து பாருங்கள், இந்த இளமையை எப்படி கழிக்கிறோம் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் நம்மிடத்துல கேள்வி கேட்க இருக்கிறான். ஒத்தக்கு யௌமன், ஒரு நாளை குறித்து பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திருப்பி கொண்டு செல்லப்படுவீர்கள். அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே போவீர்கள் அப்படின்னு வசனத்துல வரல. அந்த நாளில் அல்லாஹ் உங்களை அழைப்பான் அப்படின்னு வரல. அந்த நாளில் அல்லாஹ் உங்களை எழுப்புவான் அப்படின்னு வரல. அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்பி செல்ல வேண்டியது இருக்கிறது. திரும்பினான் அப்படிங்கிற வார்த்தையை எப்ப பயன்படுத்துவோம் சொல்லுங்க. திரும்பினான் அப்படிங்கிற வார்த்தையை எப்ப பயன்படுத்துவோம்? ஊருக்கு போகும்போது போனானே திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்துட்டானா அவனுக்கு சொந்த ஊர் இதுன்னு அர்த்தம். நேற்று போனவன் திரும்பி வந்துட்டான், அப்ப அவனுக்கு சொந்த ஊர் இதுன்னு அர்த்தம். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி கொண்டு செல்லப்படுவீர்கள். உங்களுக்கு சொந்த ஊர் இது இல்லை. உங்களுக்கு சொந்தம் இந்த உலகம் அல்ல. நமக்கு சொந்தம் இந்த பூமி அல்ல. நமக்கு சொந்தம் இறைவனிடம் இருக்கிற வீடு. நமக்கு சொந்தம் இறைவனுடைய மறுமை. ஏன்? இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்பு இந்த மண்ணு கொடுத்தது, இந்த உலகம் கொடுத்தது. இந்த பூமியில ஒரு தாய் தகப்பனுடைய திருமண உறவால் அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையால் நாம் இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம். ஆனா இந்த உடலுக்குள்ள ஓடுத உயிர் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. அல்லாஹ் ஒரு மலக்கிட்ட கொடுத்து அனுப்புனது. அந்த மலக்கு ஒவ்வொருவருடைய தாயின் கருவறையிலும் ஊதியது இந்த உயிர். அல்லாஹ் கொடுத்த உயிரை திரும்ப அல்லாஹ்கிட்டே கொடுக்க போறோம். பூமி கொடுத்த உடலை திரும்ப பூமிகிட்டே கொடுத்துருவோம். மண்ணிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து தானே படைக்கப்பட்டாங்க. மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே போகும். விண்ணிலிருந்து வந்த உயிர் திரும்ப இறைவனிடத்திலே செல்லும். அதனாலதான் சொல்லுகிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்னா லில்லாஹ், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவனிடத்தில் தான் திரும்பி செல்ல வேண்டியது இருக்கிறது. அவனிடத்துல தான் நீங்க திரும்பி போகணும். நீங்க வந்திருக்கிறது இந்த உலகில் ஒரு சொற்ப காலம். அது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறும், ஒவ்வொருவரை பொறுத்து மாறும். பக்கத்து ஊருக்கு போனீங்கன்னா ஒரே நாள்ல டூர் திருப்பி வரலாம். பக்கத்து மாநிலத்துக்கு போனீங்கன்னா ஒரு 3 நாள் டூர் போடலாம். பக்கத்து நாட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 10 நாள் டூர் போடுவீங்க. அது மாதிரி வானத்துல இருந்து இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட உயிர் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 10 20 30 40 50 100 வருஷம் வரைக்கும் இந்த உலகில் வாழ்வதற்கான வாய்ப்பை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறான். அந்த 100 வருட வாழ்க்கையை மறுமைக்கான மறுமை வெற்றிக்கான வாழ்க்கையாக இந்த உலகில் வாழ்ந்து கழிப்பவன் தான் அறிவாளி. அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நாளில் எந்த உதவியும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நாளில் எந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப எத்தனை மணிக்கு வருவம்னு வீட்டுல சொல்லிட்டு வந்திருக்கீங்க? நைட்ல ஒரு 9 மணிக்கு வந்துடும் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. 12 மணி வரைக்கும் வீட்டுக்கு போறோம்னா என்ன செய்வாங்க? 9:30 வீட்டுக்கு போறோம்னா என்ன செய்வாங்க? உடனே போன் வரும். 9 மணிக்கு வரவேன்னு சொல்லி ஏன் வரல அப்படின்னு உடனே போன் வரும். இன்னைக்கு இந்த உலகத்துல குடும்பமா வாழலாம். இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க தாய் தகப்பனோட, அண்ணன் தம்பியோட, அக்கா தங்கச்சியோட, மனைவி பிள்ளைகளோட இந்த உலகத்துல நீங்க குடும்பமா வாழலாம். நாங்க 4 பேரு எங்க அப்பா அம்மாவுக்கு, அல்லது எங்க அத்தா கூட பிறந்தது 7 8 பேரு 10 பேரு. எங்க குடும்பம் பெரிய குடும்பம். எங்க ரத்த சொந்தம் மட்டுமே நிறைய பேர் இருக்காங்க. எங்க குடும்பத்துல ஒரு கல்யாணம் அல்லது ஒரு ஃபங்க்ஷன்னா நாங்க மட்டுமே 100 பேர் கூடிடுவோம். என் குடும்பம் அவ்வளவு பெரிய குடும்பம் அப்படின்னு குடும்பத்தை கொண்டு இங்க பெருமை அடிக்கிறோமே. அல்லது திடீர்னு ஒரு போன் வரும், நீங்க எடுப்பீங்க. திடீர்னு வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகும். அம்மாவுக்காவது அத்தாவுக்காவது உடம்பு சரியில்லாம போகும். உங்க அண்ணன் அல்லது அக்கா வெளியூர்ல இருப்பாங்க. போன் போட்ட உடனே அங்க இருந்து அறக்க பறக்க கிளம்பி நைட்ல 12 மணி 1 மணி 2 மணி நேரம் எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துருவாங்க. அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தா அம்மாவை பெட் எல்லாம் சேர்த்து டாக்டர் எல்லாம் பார்த்து குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கும். உடனே என்ன செய்வீங்க? உங்க அக்கா வெளியூர்ல இருந்து வந்திருக்கும், அது உங்க அண்ணன் வெளியூர்ல இருந்து வந்திருப்பாரு. உங்க அத்தா சொல்லுவாரு, இப்ப நாங்க தான் 2 பேர் இருக்கோம்ல, நீ வேணா போயிட்டு காலையில வா, நீ ஏன் முடிச்சிருக்க, பரவாயில்ல நீ போ, நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல பரவாயில்ல நானும் இருந்து பாக்கேன் அப்படின்னு.
நானும் இருந்து பாக்குறேன் பரவாயில்ல அப்படிமா. அங்க வீட்டுல ஏசி ரூம் இருக்கும், மெத்த இருக்கும், எல்லா ஜன்னலையும் அடைச்சிட்டு நல்லா சுகமா தூங்கிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில சேர்த்தோம்னா இங்க ஆஸ்பத்திரி வராண்டாவில் வந்து கொசுக்கடியில படுத்து கிடப்பான். ஏன்? தாய் மேல இருக்கிற பாசம், தகப்பு மேல இருக்கிற பாசம். அப்ப இங்க தாய் தகப்பு மேல இவ்வளவு பாசம் வச்சு தூக்கத்தை வெறுத்துப்பாங்க. இங்க ஆஸ்பத்திரியில வந்து படுத்து கிடக்கான். அல்லது 10 பேர் 20 பேர் 100 பேர் குடும்பமாக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமை நாளில் அனாதைகள். நீங்களும் நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னீஹி. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, தன் சகோதரனை விட்டு அன்றைய நாள் விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தன் தாய் தகப்பனை விட்டு விரண்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, தன் மனைவியை விட்டும் தன் பிள்ளையை விட்டும் விரண்டு ஓடுவான். நீ குல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னீஹி, எனக்கு என்ன ஆகுமோன்னுதான் மறுமை நாள்ல ஒவ்வொரு நினைப்பானே ஒழிய எங்க அத்தா எங்க, எங்க அம்மா எங்க, அவன் எங்க, இவன் எங்க, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன, சொந்தக்காரன் எங்கன்னு எவனும் பார்க்க மாட்டான். அத்தனை பேரும் அவரவர் கபருக்கு பதில் சொல்லணும். அவரவர் செய்த நன்மைக்கு பதில் சொல்லணும். அவரவர் செய்த தீமைக்கு பதில் சொல்லணும். அல்லாஹ் கேள்வி கேட்பான். அல்லாஹ் எங்கேயாவது ஹதீஸ் இருக்கா? அல்லாஹ்வே, இது எங்க அத்தா எங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ரொம்ப சிரமப்பட்டாரு, அவருக்கு கூடுமான வரைக்கும் ஹலால் ஹராம பேணி வாழணும்னு நினைச்சாரு, வேற வழியே இல்ல, அதனால அவர் பீடி சிகரெட் வியாபாரம் பார்த்தாரு, எங்களை வளர்க்கறதுக்காகத்தான் அவர் அந்த தொழிலை பார்த்தாரு, அதனால அந்த பாவத்துல பாதிய எனக்கு தாண்டி எந்த மகனாவது மறுமையில கேட்பானா? அப்படி கேட்கறதா ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது நான் நிறைய நன்மை செஞ்சுட்டேன், என் நன்மையில பாதி எடுத்து எங்க அம்மாவுக்கு கொடுத்து சொர்க்கத்துக்குள்ள அனுப்புன்னு எங்கேயாவது ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குர்ஆன் வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, கிடையாது. அவன் நான் சொர்க்கம் போனா போதும்னு தான் மறுமை நாள் நினைப்பானே ஒழிய எவனும் தாய் தகப்பனை நினைக்க மாட்டான், எவனும் அண்ணன் தம்பியை நினைக்க மாட்டான், அவர்களும் உங்களை நினைக்க மாட்டார்கள். எனவே அவரவர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கும் போது இறைவனுக்கு பதில் சொல்வதற்கான பதில்களை இங்கேயே தயார் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஈமானிய பிடிப்பை வழங்க வேண்டும். எப்ப மரணம்னு தெரியாது, எங்க மரணம்னு தெரியாது. ஒருவேளை மரணம் அடைஞ்சா நம்ம உடம்பு வீட்டுக்கு வருமா வராதான்னு கூட தெரியாது. பிளைட்ல பறந்துட்டு இருக்கும்போது பிளைட் வெடிக்குது, கடலுக்குள்ள விழுது. ஒரு பிளைட் மலேசியாவில் ஒரு பிளைட் 10 வருஷத்துக்கு முன்னால தொலைஞ்சு போச்சு. இன்னும் அந்த பிளைட் எங்க விழுந்ததுன்னே தெரியும். அந்த பிளைட் எங்க போச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. 200 பயணிகளுக்கும் அதிகமானவர்கள் பயணம் செய்த விமானம் அது எங்க விழுந்ததுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. எப்பேற்பட்ட டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல இருக்கிறோம். நாம மௌத்தா போன நம்ம உடம்பு வீட்டுக்கு கிடைக்குமாங்கிறதுக்கு கூட சந்தேகமான காலகட்டங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எனவே எப்பொழுதும் எந்நிலையிலும் மரணத்தை எதிர்நோக்கி இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக, இறை தூதருக்கு கட்டுப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அப்படி வாழ்க்கை அமைத்து இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் வெற்றி அடைகிற நல்ல வாய்ப்பினை வல்லல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கி அருள்வானாக. அறிவாளி யாரு? பேச்சுல நான் சொன்னேன், யாருமா? மாஷா அல்லாஹ். நிலையான வாழ்க்கையின் வெற்றியை தேடுபவர் தான் அறிவாளி. மறுமையில எந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் கால் நகராது. இளமை பருவத்தை நீ எப்படி கழிச்சேங்கிற கேள்வி. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்க எல்லோருக்கும் அருள் செய்யணும். எல்லாருடைய கல்வி ஞானத்தையும் எல்லாம் அதிகப்படுத்தட்டும். அல்லாஹ் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தி நம்முடைய கொள்கை பிடிப்பை ஏற்படுத்தி. அப்படியா? அப்ப நீங்க சொல்லுங்க. பேர் என்ன? ஷாஹி. நீ யாருன்னே பிரைஸ் வாங்கிட்டியோ? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யணும். வறுமையில போன நிறைய வெற்றிகள். சரியா? வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.